நெல்லை மாவட்டத்தில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட சாலைகள் சீரமைக்கப்படாத நிலையில் மழையின் காரணமாக மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்துள்ள நிலையில் செய்தியாளர் வனராஜசங்கர் வழங்கும் கூடுதல் தகவல்களையும் அப்பகுதியினரின் பேட்டிகளையும் தற்பொழுது பார்க்கலாம். கடம்னால போகிற ஒரே ரோடு தான். அதில் மழை பெஞ்சாலே சவதி இது ஆயிடுது. மக்கள் நடக்க முடியல. டூ வீலரில் பூராமே கடம்னால பொத்துன்னு விழுதாங்க. இதை சரி பண்ணி ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்குது. யாரும் இது சரி பண்ணுற மாதிரி இல்லை. மாநகராட்சி நிர்வாகம் உடனே தள்ளிட்டு இது ரோடு மற்ற எல்லாம் சரி பண்ண மாதிரி தள்ள வேண்டியது. மூணு வருஷமாக நான் இந்த ஏரியாவில் இருக்கேன். இந்த ஏரியாவில் தான் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். எப்படின்னா ஒரு ஸ்கூல் ஒன்று உள்ளே இருக்குது. குழந்தைகள், ஆட்டோ, வேனு எல்லாமே இந்த இடத்துல போக்குவரத்து ரொம்ப நெரிசலாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. மழை பெஞ்சுன்னா இந்த இடம் ரொம்ப ஒரு சகதியும் குண்டும் குழியுமா இருக்கிறதுனால மழை பெஞ்சுன்னா இந்த இடத்துக்குள்ளே போக முடியாது. ஸோ இந்த மக்கள் ரொம்ப அவதிப்படுறதுனால இந்த ஏரியாவை கொஞ்சம் இந்த சாலை வசதி ஏற்படுத்தி இருந்தால் மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுவும் இங்கே ஸ்கூலில் குழந்தைங்களாம் படிக்குதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கி 4 நாட்கள் மட்டுமே திருநெல்வேலியில் பெய்த நிலையில் பாதாள சாக்கடை பணிகள் பல்வேறு இடங்களில் 3வது கட்டமாக நடந்து வருகின்றன. திருநெல்வேலி மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் பாதாள சாக்கடை பணிகள் முடிந்து தார் சாலைகள் அமைக்கப்படாததால் பல இடங்களிலும் இதுபோல சகதி காடாகத்தான் காட்சி அளிக்கிறது. திருநெல்வேலியின் முக்கிய பகுதியான வண்ணார்பேட்டை பகுதியில் நாம் இருக்கிறோம். அங்கிருக்கும் பரணி நகர் பகுதியின் நிலைமைதான் இது. இதே போல திருநெல்வேலியின் முக்கிய பகுதிகளான வண்ணார்பேட்டையில் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் பகுதி, தியாகராஜ நகர் பகுதி, கேடிசி நகர் பகுதி, சரண்யா நகர் பகுதி என அனைத்து இடங்களிலுமே 3வது கட்ட பாதாள சாக்கடை நடந்து வரும் இடங்களில் சாலைகள் சரிவர அமைக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். 2 சக்கர வாகன ஓட்டிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், 4 சக்கர வாகன ஓட்டிகள் என அனைத்து தரப்பினருமே வீட்டிலிருந்து வெளியே சென்று வந்தால் உடல் உபாதைகளால் பாதிக்கப்படும் சூழ்நிலையே நிலவுகிறது. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது மழை காலத்தில் சாலைகளை எவ்வாறு அமைக்க முடியும் என்றும் செப்பனிடும் வேலைகள் ஆங்காங்கே நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆனால் செப்பனிடும் பணிகள் எங்குமே நடைபெறாததால் பொதுமக்கள் படும் துயரம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிறது. உடனடியாக சாலைகளை முழுவதுமாக போடாவிட்டாலும் கூட பள்ளம் மேடுகளை சரி செய்து பொதுமக்கள் சென்று வரும் வகையிலாவது மாற்றி தர வேண்டும் என்பதே நெல்லை வாழ் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. திருநெல்வேலியில் இருந்து சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.